விஜயை தனியாக வைத்து ஒரு கட்சியாக வைத்து ஹைப்பை கிரியேட் பண்றதுக்கு இந்த ஜனநாயகன் படத்தை ஏன்னா 500 கோடி ரூபாய் பட்ஜெட்ல வெளிவந்த படம் அப்படின்னா அதனோட லாஸ் 500 கோடி ரூபாய்னா கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு எலக்ட்ரோரல் பத்திரங்கள் மூலியமாகவே கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாயை வருமானத்தில் வைத்திருக்கிறவர்களுக்கு 500 கோடி ரூபாயை விஜய்க்கு அசைன்மெண்டாக கொடுத்து அதை விடுப்பா நாங்க பாத்துக்கிறோம் ஹைப்பை மட்டும் நான் உங்களுக்கு ஏத்தி கொடுக்குறோம் உன் வேலை என்ன உன்னை கொண்டு உள்ளுக்கு விட்டுருக்குறோம் நீ வெறும் ஆன்டி டிஎம்கே ஓட்டையும் சிறுபான்மையினர் ஓட்டை மீனவ சமுதாயத்தின் ஓட்டை தலித்துகளுடைய ஓட்டை பிரிக்கிறது மட்டும்தான் உன் வேலை ஆட்டோமேட்டிக்கா ஆன்டி டிஎம்கே ஓட்டை மட்டும் நீ பாரு ஏடிஎம்கேக்குள்ள ஓட்டு வங்கிகள் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எங்களுடைய அலைன்ஸ்ல ஏன்னா ஒரு 2024 எலெக்ஷன்ல அதிமுகவினுடைய ஓட்டு வங்கியை கிட்டத்தட்ட 35 விழுக்காடுல இருந்து 24% குறைச்சிட்டு 3% இருந்த பிஜேபியினுடைய ஓட்டு வங்கியை 11% உயர்த்தி இருக்கிறார்கள். அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த கால்குலேஷன் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் கிரவுண்ட் பாலிடிக்ஸ்ல அவர்கள் சரியாக அந்த காய்களை RSS சோசியல் இன்ஜினியரிங் ப்ராசஸ்ல மிக முக்கியமானதே 2வது கட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை அழித்தொழிப்பதுதான் லாங் டேர்ம் பிளானா இருக்கும். அதை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா முதல் கட்டத்துக்கு வந்துடலாம். ஸோ கடைசியில இருக்கிறவன முதல் 3 இடத்துக்கு கொண்டு வர்றதெல்லாம் சிக்கல். அந்த முதல் 3 இடத்துக்கு வந்தவன் ஆட்டோமேட்டிக்கா 1வது இடத்தை ஈஸியா அடை பெற்றலாம் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கு பிஜேபி கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த அதிமுகவினுடைய கேடரை ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்துவிட்டு தாவேகாவை தனியாக நிப்பாட்டி விட்டு மட்டுமே இவர்கள் தேர்தலை சந்திப்பார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதுதான் அது கடையில இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள், திரு டிடிவி போன்றவர்கள், அப்புறம் ஃபேக்ஷனாக இருக்கக்கூடிய சசிகலா போன்றவர்கள் அத்தனை பேரையும் உள்ளுக்குள்ள ஒரு கம்பைண்டான ஒரு அலைன்ஸ்குள்ள கொண்டு வந்தோம்னா இன்றைக்கு காங்கிரஸை அதே மாதிரி சிதலமடைய செய்யறதுல காங்கிரஸை சிதைச்சு அதை கொண்டு போய் தாவேகா பக்கம் சேர்க்கிறதுக்கு ஒரு குரூப் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேக் எண்ட்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் நமக்கு ஐயப்பாடு எழுகிறது.